6ஆம் வகுப்பு படிக்கிறேன். இந்த புத்தகத்தோட பேர் அதிசய யூனிகார்ன். இது எழுதினவங்க கார்த்திகா கவின்குமார். இதை நான் சிறுகுள் சீரார் நூலகத்திலேருந்து படித்தேன். இதில் இருக்க எல்லா கதையுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதையை ஒன்று மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுதான் அந்த அதிசய யூனிகார்ன். இந்த கதை என்ன அப்படின்னா, ஒரு யூனிகார்ன் வானத்தில் பறந்துட்டு லால லால லா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு குட்டி பொண்ணு அதை பார்த்துட்டு இது என்னவா இருக்கும், இது ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஆவலாக பார்த்துட்ருக்கா. அப்போது அந்த யூனிகார்ன் நினைக்குது இந்த பொண்ணோட பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்குது. அதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு அவ கூட பேசணும்னு ஆசைப்பட்டு, உன் பேர் என்ன, நீ எங்கே இருக்க, நீ எங்கேருந்து வந்த, நீ எப்படி உருவானன்னு எல்லா கொஸ்டினும் அப்படின்னு கேட்குறா. முதல்ல அந்த யூனிகார்ன் எந்த ஒரு பதிலுமே சொல்லலை. அதுக்கடுத்து அந்த பொண்ணு ரெட்சைவால் குதிரை மற்ற பொண்ணுக்கு வான அந்த மாதிரி ஒவ்வொன்றா சொல்கிறா. அதுலேருந்து அந்த குதிரை பேச ஆரம்பிக்குது. நிறுத்து, எதுக்கு என்ன இப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது அவளும் உன் பேர் என்ன, நீ ஏன் பேச மாட்டேன்னு கேட்குறா. என் பேர் தான் யூனிகார்ன், நீ ஏன் இவ்வளோ அழகாக இருக்க அப்படின்னு கேட்கும்போது வெயிட் பண்ணு, உன் பேர் என்ன முதல்ல அப்படின்னு கேட்குது. அந்த பொண்ணோட பேர் என் பேர் லேனா அப்படின்னு சொல்கிறா. அப்போது அந்த யூனிகார்ன் அந்த பொண்ணு நீ எப்படி உருவான அப்படின்னு சொல்லி கேட்குறா. நானும் ஒரு பொண்ணு என்னை வரைஞ்சா, அதனால தான் நான் உருவானேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதனால யார் ஒன்று வரைஞ்சா, அது எப்படி வந்தேன் அப்படின்னு கேட்கும்போது ஒரு மாய பென்சிலால் ஒரு பொண்ணு என்னை ரொம்ப அழகாக வரைஞ்சா, அதனால தான் நான் இப்போ வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே உடனே அந்த பொண்ணு அந்த மாய பென்சில் எங்கே இருக்குது, அது எனக்கு கொஞ்சம் கொடுப்பியா அப்படின்னு கேட்குது. அதுவும் சரி, என்கிட்ட தான் அந்த மாய பென்சில் இருக்குது, நானும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட அந்த மாய பென்சில் கொடுக்குறா. உடனே அவளும் வரைய ட்ரை பண்ணுறா. அவளால் வரைகிறா, ஆனால் அவளால் வரைய முடியல. உடனே அந்த யூனிகார்ன்கிட்ட போய் என்னால் வரைய முடியல, அந்த மாய பென்சிலை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிடுறா. ஆனால் உடனே அந்த யூனிகார்ன், நீ ஒரு தடவை தானே ட்ரை பண்ண, அதுக்குள்ளேயே நீ எனக்கு வரைய முடியாதுன்னு சொல்கிறியே, பல முறை ட்ரை பண்ணியா அப்படின்னு கேட்டா. அவளும் நான் ஒரு முறை தான் ட்ரை பண்ணி தப்பு பண்ணிட்டேன், நான் பல முறை ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி ரொம்ப தடவை 1 மாதத்துக்கு ட்ரை பண்ணி கரெக்டாக ஒரு அழகான யூனிகார்னை வரைய கற்றுக்கிறான். அவளுக்கு அடுத்து அவளும் ஒரு அழகான கோடு போட்ட யூனிகார்னை வரைய ஆரம்பிக்கிறா. வரைஞ்சதுக்கப்புறமா அந்த யூனிகார்ன்கிட்ட போய் காமிக்கிறா. அதுவும் ஒரு உயிரோட ஒரு இதாக மாறிடுச்சு. அதனால் யூனிகார்னுக்கும் அவளுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. இதை பார்த்து யூனிகார்ன் ரொம்பவுமே மகிழ்ச்சி ஆயிடுச்சு. யூனிகார்னுக்கு ஒரு நண்பர் வந்துட்டான்னு சந்தோஷமாக வந்துச்சு. இந்த கதை இதோட முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் வாசித்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.